இந்த தீபாவளி படங்கள் என்ன வசூல் ஏது எந்த படம் இட்டு அதை தாண்டி இந்த தீபாவளி ஒரு வித்தியாசமான தீபாவளியாக இப்போ தமிழ் சினிமாவுக்கே நான் கூட அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருந்தேன் இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு இருண்ட தீபாவளி அப்படின்னு அதுக்கு நிறைய பேர்லாம் வந்து திட்டிருந்தாங்க ஏன் இருண்ட தீபாவளின்னு சொல்லியிருக்கிற படங்கள்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னென்னா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் இப்படி வந்துகிட்டு இருந்த அந்த தீபாவளியில் இப்போது எந்த ஸ்டார் வேல்யூவும் இல்லை ஓகே அப்படின்னு வந்திருக்குது கலவையான விமர்சனங்கள் அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது வசூல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா டியூட் படத்தினுடைய வசூல் பெரிய ஆச்சரியம் சரி ஓகே அவங்க தயாரிப்பு நிறுவனமே கொடுக்குறாங்க இதை தாண்டி பைசன் படத்தின் மீதான விமர்சனங்கள் நிறைய படம் பார்க்காதெல்லாம் சில பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் எழுதிக்கிட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது வந்து ஏன்னா மாரி செல்வராஜ் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அவங்கள பற்றிய விஷயங்களை மட்டும்தான் அவர் படத்தில் வைப்பார் அப்படின்னு இதில் ரெண்டு ஜாதியினர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி இல்லை ஜாதியே இல்லையா இதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்பே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து வன்னியர்களை பற்றியான ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தில் ஒரு விஷயம் காமிச்சிருக்காரு அது என்னன்னு நான் வீடியோவில் பேசுவோம் அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளி கிட்டத்தட்ட 19-20வது நாள் காந்தாரா வச்சு செஞ்சிட்டு இருக்கு இன்னும் ஒரு 3-4 நாளில் 1000 கோடி அடிச்சிடும் பொழுது ஒரு 20 நாள் அந்த படம் 20 நாளும் பல ஊர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகைக்கும் பல ஸ்க்ரீன்ஸில் வந்து ஹவுஸ்ஃபுல்லுங்க நான் சென்னை மாதிரி பெருநகரத்தில் சொல்ல வெளியூர்கள்னு சொல்கிறேன் வந்து இதெல்லாம் மாரி ரைட்டு டியூட்டு பைசன் டீசல் அப்புறம் டீசல் அப்படி ஓரமாக எடுத்து வச்சுருவோம் விமர்சனமே நம்ம ஏற்கனவே பேசியாச்சு வந்து அவ்வளோ பெரிய செலவு அந்த படத்துக்கு ஏன் அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய இருந்தது ரைட்டு வந்துச்சு ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் கட்டின வீட்டுக்கு ஏன் கள்ளி சொல்கிறேன்னு வாங்க ஊரில் அது மாதிரி கட்டின வீட்டுக்கு ஏன் நீ கள்ளி சொல்கிற ஒரு பழைய படம் இன்னும் அந்த 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 படத்தினுடைய லைன் இருக்கு இல்லைங்களா அது ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட் அதை இன்னும் பிரமாதமாக பண்ணியிருந்தா வேறு லெவலில் கொண்டாடி இருப்பாங்க ஹீரோ மைனஸ் கேரக்டர் மைனஸ் அப்புறம் வந்து கதை சொன்ன விதம் மைனஸு படம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட் வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே கொட்டி வச்சுருக்காங்க ஓகே அது அப்படி ஓரமாக வச்சுட்டா கூட இப்போ பைசன் டியூட் ரெண்டு விதமான படம் ரெண்டு விதமான கலவையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் டியூட்டு இன்றைக்கி அதனுடைய சக்ஸஸ் மீட் நடக்க போகுது வீடியோ வரதுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வழக்கமாக தமிழ் சினிமாவில் சக்ஸஸ் மீட் வந்து படம் ரிலீஸ் ஆன காலையில் ரிலீஸ் ஆச்சுன்னா மத்தியானம் சக்ஸஸ் மீட் வைப்பாங்க பரவாயில்ல ஒரு 2-3 நாள் கட்சி சக்ஸஸ் மீட் வச்சுருக்காங்க குறிப்பாக டியூட்டுக்கான வசூல் 84 கோடி 85 கோடியோ சொல்கிறாங்க அது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இருக்கட்டும் அது அவங்க கொடுத்துருக்காங்க வந்து தயாரிப்பு நிறுவனம் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க ஒரு கூலி படத்துக்கு அப்படி போட்டு வெளுத்தாங்க வந்து இது பொய் வசூல் இந்த படம் ஓடல ரஜினி ரசிகரில் திரும்ப ஓடியாந்தாங்க இன்டர்வலோட படத்தை வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு இதே விமர்சனம் வந்து கோட்டுக்கு இருந்தது கோட்டில் வந்து ஃபேக்காக வந்து இது கொடுக்குறாங்க ஐயா லியோவுக்கு அப்படி தான் சொன்னாங்க வந்து அதை தாண்டி டியூட்டுக்கு வந்து ஒரு 3-4 நாளில் வந்து 84 கோடி 100 கோடிக்குள்ளே வரப்போகுது அப்படின்பொழுது எனக்கு என்ன அப்படின்னா ஒரு படத்தினுடைய ஈட்டு எங்கே தெரியுங்களா அந்த படம் சம்மந்தமாக ஒரு டீ கடையில் ஒரு சாதாரண இடத்துல ஒரு பேருந்தில் எங்கேயாவது ஒரு ஆட்டோவில் ஏறி போகிறோன்னு வச்சுங்க ஆட்டோக்காரர்கிட்ட பேசுனீங்கன்னா சொல்லுவார் அப்படி எங்கேயும் அது மாதிரி டாக் எதுவும் இல்லை வெளியூரில் கூட கேட்டு பார்த்தா ஓகே நம்மளை வந்து திட்டுவாங்க வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க போடா பூமர் அப்படின்னு ஓகே இன்றைக்கி வந்து 40 வயசுக்கு மேலே இருப்பவர்கள்லாம் வந்து சினிமா பார்ப்பதுக்கே சினிமா விமர்சனம் செய்வதற்கே தகுதியற்றவர்கள் மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் மீறி வந்து இந்த மாதிரியான கதைகள் இந்த மாதிரியான படங்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது உண்மையில் நான் தீபாவளி அன்றைக்கி பார்த்தேன் முதல் காட்சி பார்த்தேன் சென்னையில் கொண்டாடி தீர்த்தாங்க அந்த தியேட்டர் முழுக்க வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் தான் வந்து இருந்தாங்க பயங்கரமாக 2K கிட்ஸ் இருந்தாங்க வந்து ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்ட்டு இதை ஆணித்தரமாக சொல்லலாம் நீங்கள் என்ன தான் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி படத்தில் பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலே பெரிய போர் வந்து அதெல்லாம் மீறி இந்த படத்து இப்போ இட்டுன்னு சொல்கிறாங்கல்ல சரி இட்டை தாண்டி வந்து இவங்களுக்கு தான் இனிமேல் படம் பண்ணோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா டூரிங் டாக்கிஸ் சேனலில் ரவுண்ட் டேபிள் இது வச்சுருந்தாங்க அதில் வந்து இயக்குனர் நடிகரமான GM குமார் பிரமாதமாக ஒரு விஷயம் பேசியிருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நீங்கள் 40 வயசுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா நீங்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு இன்றைய தலைமுறை முடிவு பண்ணுறாங்க
அவர் நல்ல விஷயம் சொல்லியிருந்தார். அவர் என்னன்னா, அவங்க பழைய படங்கள்லாம் போய் பார்க்கறதே கிடையாதுன்னு முக்கியமான விஷயம். இதை கூட நானே சொல்றேன். 90களுக்கு பிறகு வந்த படங்களை தான் அவன் பார்க்குறாங்க. ஒரு 60s 80s படம் கூட பார்க்கறது இல்லை அப்படின்னு. உண்மை அதுதான். ஏன்னா நீங்க ஏதோ பெரிய இந்த கதையை எடுத்து பண்ணிட்டு தான் வந்து ஆஹா ஓஹோ நீ என்ன இப்படி விமர்சனம் பண்ண, யார் தெரியுமா பிரதீப் ரங்கநாதன், யார் தெரியுமா இவர், யார் தெரியுமா, ஆச்சா போச்சா, நீ உனக்கு என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது, அப்படி இப்படிலாம் பொதுவாகவே எல்லாரும் திட்டுறீங்க நீங்கள் வந்து. இதெல்லாம் வந்து அடித்து துவச்சி போட்ட பழைய கதை சாமி வந்து. இது என்ன பண்ணுறது, உள்டாவாக ஒரு விஷயத்தை திருப்பி போட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மாரி நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் இது வந்து ஒருத்த வந்து லவ் பண்ணி அவன் வந்து வயிற்றுல புள்ளையை கொடுத்துட்டான், இன்னொருத்தன் தலையில் அந்த பொண்ணை கட்டி வைக்கிறாங்க, அவன் அது தெரிஞ்ச கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் கூட சேர்த்து வைக்கிறான் அப்படின்ற விஷயம். இது வந்து அவங்க அப்பனுக்கு தெரியாது. அப்போ வந்து பெரிய அமைச்சர், பால் வளர்த்து அமைச்சர். அவங்க அப்பா வந்து காமெடினா இல்லை சீரியஸ் ஆனவங்களா வில்லனா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. நான் படத்தை விமர்சனம் பண்ணுறேன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு பயங்கர எரிச்சலான விஷயம், இந்த டியூட் படத்துடைய டைரக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். நீங்கள் இந்த பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜுவோடைய பேரை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி மாதிரி இருப்பாங்கன்னு. ரஜினிகாந்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு 100 கோடி கொடுத்தா கூட இந்த மாதிரியான ஒரு கதையில் நடிக்க மாட்டாருங்க. வந்து ஏதாவது ஒரு படம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரியான ஒரு கதையில் நடிச்சிருக்காரு, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் ரஜினிகாந்த். நீங்கள் எப்படி வந்து ரஜினிகாந்த் ஸ்ரீதேவின்னு எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரியல. வந்து நீங்களாம் ரஜினிகாந்த் படம் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அது பக்கம் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க டியூட்டு வந்து ரைட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் ஒரு 100 பேர் இதே மாதிரியான கதையை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அலைய போகிறாங்க. அதுக்கான ப்ரொடியூசரும் ரெடி ஆகிடுவாங்க. ஹீரோக்களை வந்து சில ஹீரோக்கள்லாம் டியூட் மாதிரியான கதை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்னன்னா, இன்றைய தலைமுறை அதை கொண்டாடிட்டாங்க, இனிமேல் அந்த மாதிரியான கதை தான் வேணும்னு சொல்லி வரிசையாக இப்போ கேட்க ஆரம்பிப்பாங்க. வரிசையாக ஒரு ஃப்ளாப் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா வெறும் இப்போ வந்து ஜிஎம் குமார் சொன்னது தான் வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 2 கோடி பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2K கிட்ஸ் ஜென்சி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மற்றவங்கலாம் சினிமா பார்க்காதவங்க கிடையாது. இன்றைக்கி ஒரு திரையரங்கில் ஓடாத படத்தை ஓடிடியில் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதற்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான். ரைட், ஓகே, இது எந்த இது செகண்ட் ஹாஃப்லாம் என்னால் தாங்கவே முடியல. முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் பைசன் படம் வந்து நிறைய பேர் பார்க்காம விமர்சனம் பண்ணது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. வந்து தென் மாவட்டத்தில் 2 சமூகத்துக்கான ஒரு பிரச்சனை, அதில் ஒரு கபடி வீரன் மாட்டிக்கிறான். அந்த கபடி வீரன் அந்த பிரச்சனையை முட்டி மோதி அவ வந்து அந்த உயரத்தை அடையிறது தான் அந்த கதை. அந்த 2 சமூக தலைவர்களும் பேசிக்கிறாங்க. வந்து இதுக்கு காரணமே நம்மகிட்டே இருக்கிற ஈகோ தான், நமக்குள்ள இருக்கிற பர்சனல் பகை தான், இதுக்கு கீழே இருக்கிற நம்ம ஜாதியினர் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதை முடிச்சிட்டாரு. ஆனால் படத்தை பார்க்காம வந்து மாரி செல்வா அது மாதிரி எனக்கே கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வருத்தங்கள்லாம் உண்டு. வந்து அவர் வந்து என்ன அடிச்சுட்டாங்க, எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க, கேட்டால் எங்களுடைய வழியை தானங்க நாங்கள் சொல்கிறோம். வந்து 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொடுமைகள் தான் நாங்கள் வந்து திரைப்படமாக காமிச்சிட்டு இருக்கோன்னு வழக்கமாக இந்த கதை அப்படியாப்பட்ட கதையாக தான் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அமீர் கேரக்டர் ஒரு லால் கேரக்டரையும் கொண்டு வந்து அந்த ஒரு டயலாக்ல முடிச்சுட்டு போயிருப்பாப்ல. இதெல்லாம் மீறி மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில், அதாவது வந்து படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. துருவிக்ரம் ஒரு கபடி வீரர், அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் மேலே ஏறி வரணும்னு பார்ப்பாரு. அவருக்கு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொஞ்சம் உயர் ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவார். உதவி பண்ணி அவர் மேலே வந்து இந்திய லெவலில் அவர் செலெக்ஷன் ஆகும்பொழுது அந்த செலெக்ஷன் கமிட்டியை அவரை வந்து டெலீட் பண்ணிடுறாங்க, ஓரம் கட்டிடுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அவருக்கு உதவி பண்ணுறாரு. அந்த கமிட்டியில் இருந்த ஒருத்தர், அந்த கேரக்டர் வந்து அழகம்பெருமாள் கேரக்டர், அவங்க மகளாக ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அந்த அழகம்பெருமாள் கேரக்டரை காமிக்கும் போது அவருடைய வீட்டினுடைய பின்பகுதியில் செவத்தில் வந்து ஒரு படம், எத்தனை பேர் காமிச்சிங்கன்னு தெரியல, வந்து அர்த்தநாரீஸ்வர வர்மா, இது எத்தனை பேர் காமிச்சிருக்கு. ஏன்னா அந்த கேரக்டரை மாரி செல்வராஜ் போகிற பக்கம், மாரி செல்வராஜுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு ஜாதியை ரொம்ப திணிக்கிற ஒரு படமாக அவர்கிட்ட இருக்காது. வந்து ஒரு அழகியெல்லாம் போகிற போக்கில் காமிச்சிட்டு போகிற ஒரு விஷயம். இந்த அர்த்தநாரீஸ்வர வர்மா யார் அப்படின்னா வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சேலத்தில் பிறந்தவர், பாரதியாருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து கவிஞர், அப்புறம் வந்து நூலாசிரியர், சமூக பொறுப்பாளர். அதை தாண்டி பாரதியாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். குறிப்பாக நிறைய நூல்களெல்லாம் எழுதியிருக்காரு. குறிப்பாக வன்னியருடைய வரலாறு அவர் வந்து எழுதியிருக்காரு, அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. மருத்துவர் ராமதாஸ் கூட சொன்னார், அவருடைய பிறந்த நாளை வந்து ஒரு விழா நாளாக ஒரு விடுமுறை நாளாக அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தார்.
அதை வந்து டீகோட் பண்ணியிருப்பார் மாரி செல்வராஜ். பிரமாதம் அது. ஏன்னா ஒரு சமுதாயத்திலேருந்து ஒருத்தன் மேலே ஏறி வரான், இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் உதவி பண்ணுறாரு, இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் இந்திய அளவில் போய் சேரணுன்றதுக்காக அங்கே உதவி பண்ணுறாருந்த ஒரு படத்தில் எவ்வளோ அழகாக காமிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் மீறி அந்த படத்தை பார்க்காமலே வந்து காலகாலமாக இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க, இப்படி தான் இது பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் மாரி செல்வராஜ் ஒரு தேட்டரில் போய் பேசுகிறாப்புல. நல்லா இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்க்க வந்தப்போ நீங்கள் ஆடிக்கிட்டு இருந்தீங்க, நான் உங்களை சாராயம் கொடுத்து ஆட வைக்கல, நான் வந்து உங்கள் கையில் புத்தகம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இதுதான் ஒரு படைப்பாளிக்கான மிக 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 பொறுப்பான ஒரு விஷயம். அது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பைசன் தாங்க ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு படம். அது முதல் ஒரு 2 நாள் பைசனுக்கு அப்படி இப்படி இருந்தது வந்து. ஆனால் 3வது நாள்லேருந்து நான் விசாரித்த போது ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் அந்த பைசனுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான திரைப்படங்கள் அவசியம் வர வேண்டும். இன்றைய தலைமுறைகள் ஜாதின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுன்னு போய்கிட்டே இருக்காங்க. அது பைசன் ஒரு மிகப்பெரிய உதாரணம். மாரி செல்வராஜ் இது மாதிரியான கதைகளை, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடருங்க, அதில் தவறே இல்லை. யாரும் ஒன்று சண்டை போட்டுக்காதீங்கப்பா, இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் படிச்சுட்டு வேற லெவலில் நீங்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப படசை எழுத்துன்னு வந்து விடுறது ஏன் அப்படின்ற ஒரு விஷயம். அது டியூட் படம் வசூல் அப்படின்ற ரொம்ப அதிகமாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தமிழ் தெலுங்கு பைசன் வந்து தமிழ் மட்டும்தாங்க வந்து இந்த யாருமே இதை கணக்கு பண்ண மாட்டேறாங்க. தெலுங்குலேயும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு மைத்ரி மூவிஸ் உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். குட் பேட் அக்லியில் விட்ட காசை இதில் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மைத்ரி மூவிஸ் குட் பேட் அக்லிக்கு முன்னாடி அந்த விடாமுயற்சி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரும் தொகையை எடுத்துமை சம்பளமாக கொடுத்துட்டு அது விடாமுயற்சின்னு வந்து ஒரு வழியாக குட் பேட் அக்லிக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு அது அஜித் ரசிகர்களுக்கான படமே கண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் வரல. அது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் தான். அந்த லாஸை வெளியே காட்டிக்கல, அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு இந்த படம். டியூட் வந்துடுச்சு. அன்றைக்குமா பிரதீப் ரங்கநாதனுக்கு 2 டோக்கன் அவங்களே இப்பயும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ரைட், ஓகே. இதெல்லாம் மாரி இந்த தீபாவளி உண்மையிலே சொல்லப்போனால் உண்மையாக பெரிய அதிரி உதிரியான தீபாவளி திரைப்படங்கள் கிடையாது. நான் ஒரு 4-5 தேட்டர் ஓனர்கிட்டலாம் பேசின போது என்னதான் 1000 சொல்லுங்க, நீங்கள் விஜய், அஜித், ரஜினி, கமல் படங்கள்னா அது வேற விதங்க அப்படின்னாரு. உண்மை அதுதான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.